நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருதேவா! மகாராஜா. குருதேவா, நீங்க எங்களோட குலகுரு. ஆமா. நீங்க மிகப்பெரிய ஞானியும் கூட, எல்லாத்தையும் அறிஞ்சவர். ஆமா. உங்ககிட்ட இருந்து எதை மறைக்க முடியும்? என்கிட்ட என்ன மறைச்சிருக்கீங்க? இல்லையே, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கலையே, எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா உடனே உண்மையை சொல்லுங்க. உண்மையான கிருஷ்ணதேவராயர் யாரு? எங்களோட உண்மையான மகாராஜா நீங்க. குருதேவா, நீங்களா இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, உண்மையான மகாராஜா நீங்க. குருதேவா, நீங்களாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாம இருங்க. நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். அதுபடி முயற்சி பண்ணி பார்த்தா உண்மையான மகாராஜா யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அது என்னன்னு உடனடியா சொல்லுங்க. அது அது வந்து மகா சித்தி யாகம். மகா சித்தி யாகம். நாம 3 வருஷத்துக்கு தொடர்ந்து மகா சித்தி யாகம் பண்ணோம்னா அந்த கடவுளே நேரடியா காட்சி கொடுத்து யாரு உண்மையானவரு யாரு போலின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. நம்மளோட உண்மையான மகாராஜா நமக்கு கிடைச்சிருவாரு. அது வரைக்கும் என்ன பண்ணலாம் ஆச்சாரியாரே? என்ன பண்ணலாம்னா, அதான் ராஜ சிம்மாசனத்துல யார் உட்கார போறாங்க? யாரும் உட்கார முடியாது. ஆமா, பிரச்சனை ரொம்ப சிக்கலாவும் இருக்கு, ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்கு. இது தீர விசாரிச்சாகணும். இது வெறும் உண்மையை பத்தியோ பொய்யை பத்தியோ கிடையாது. ரொம்ப முக்கியமா நம்ம விஜயநகர பாதுகாப்பை பத்தியும் கௌரவத்தை பத்தியுமான விஷயம். இந்த செயலுக்காக நீங்க என்ன தாராளமா தண்டிக்கலாம். எதுவா இருந்தாலும் மனசார நான் ஏத்துக்கிறேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த நாட்டோட மந்திரிங்கிற முறையில எது வரைக்கும் உண்மை வெளியே வராம இருக்கோ அது வரைக்கும் நிச்சயமா உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு கூட இந்த சிம்மாசனத்துல அமர வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். மகாராஜா, உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இந்த ராஜ்யத்தோட கிரீடத்தை ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நாங்க இந்த சிம்மாசனத்துல அழகு பார்க்கணும். மகாராஜா, உண்மை என்னங்கிறத நானே சொல்றேன், கேளுங்க. குருதேவா, உங்களுக்கே நல்லா தெரியும், 3 நாளைக்கு முன்னாடி நான் உங்களோடையும் ராமகிருஷ்ணனோடையும் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தேன். மகாராஜா வேட்டைக்கு என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு? உண்மையிலேயே புலி ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றது? பட்டு எனக்கு வயித்த கலக்குதே. ராமா, நீ ஒரு வேலை பண்ணு. தாத்தாச்சாரியர் கிட்ட பேசி பாரு. உன்னோட பயம் கொஞ்சம் குறையும். என்ன ஆச்சு ஆச்சாரியாரே? பிரச்சனை எதுவும் இல்லையே? நீங்க பயத்துல நடுங்கிற மாதிரி இருக்கே, அதனாலதான் கேட்டேன். பிரச்சனை எதுவும் இல்லல்ல? இல்ல, அது ரொம்ப பயமா இருக்க? எனக்கு எனக்கு பயமா? என்ன உளர்ற நீ? நீ மறந்துட்டியா? நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியலையா? நான் தான் ராஜகுரு தாத்தாச்சாரியார்.
பயத்துக்கே என்ன பார்த்தா பயம், பயத்தை நான் பயப்பட வைப்பேன். அப்படிப்பட்ட என்ன பார்த்து பயந்துட்டீங்களான்னு கேக்குறியே? மணி, இந்த மணி எங்க போய் தொலைஞ்சான்? 5 நிமிஷம் முன்னாடி கூட உங்க கூட தானே இருந்தா, உங்களை தனியா விட்டுட்டு ஓடிட்டானோ? அப்புறம் இந்த காட்டை பத்தி நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டிருக்க? இந்த காடு முழுக்க பயங்கரமான கொடூர மிருகமெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுங்க எப்பவுமே ரொம்ப பசியோட தான் சுத்திக்கிட்டு இருக்குங்களாம். அதனால இப்போ எந்த திசையில இருந்து எந்த மிருகம் பாஞ்சு வந்து நம்மளை கடிச்சு தின்னு ஏப்ப விட போகுதோ, எது வேணாலும் நடக்கலாம். தூரத்துல இருந்து ஒரு புலி வந்து உங்களை தாக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஆச்சாரியா அங்க, ததா இங்க, அப்புறம் சாரியார் அங்கன்னு துண்டு துண்டா கிடப்பீங்க. போதும் போதும், ரொம்ப பேசாத. நான் எத்தனையோ புலிகளை பார்த்திருக்கேன், அதெல்லாம் எனக்கு பயமே இல்ல. அது என் முன்னாடி வரட்டும், நானும் அதுவான்னு பாத்துறேன். நான் அந்த புலிய ஒரே அடியில புலி 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 காப்பாத்து 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 காப்பாத்து. என்ன பிரச்சனை குருதேவா? மகாராஜா, நாங்க புலி உருமுற சத்தத்தை கேட்டோம். புலியா? எங்க அது? மன்னிக்கணும் மகாராஜா, புலி மாதிரி உருமுனது நான் தான். நீதான் உருமணியா ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா, நாம ரொம்ப நேரமா காட்டுக்குள்ள பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஆச்சாரியார் கொஞ்சம் கவலையா தெரிஞ்சாரு. அந்த கவலைய போக்கலாமேன்னு தான் இப்படி பண்ணேன். நான் கத்துக்கிட்ட பல குரல் வித்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சரியா வேலை செஞ்சிருக்கு. இங்க பாருங்களேன், ஆச்சாரியார் ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்காரு. எல்லா கவலைகளும் பறந்து போச்சு. பாத்தீங்களா மகாராஜா, இவனோட சேட்டையை நீங்களே பாருங்க. விளையாடுறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? ஒருவேளை உண்மையிலேயே புலி இங்க வந்தா, புலி இங்க வந்திருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மகாராஜா, இவனோட விளையாட்டு புத்தி நம்ம உயிரை பலி வாங்க போகுது. நீங்க தெளிவா சொல்லிடுங்க மகாராஜா. இனிமே இவன் என் கூட இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது. அப்படி விளையாடினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சிறப்பு ஆலோசகருங்கிற ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கான். உண்மைதான் குருதேவா. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். நீங்களும் மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, என்ன மன்னிக்கணும். சரி சரி. என்னாச்சு மகாராஜா? அங்க பாரு பண்டிதனே ராமகிருஷ்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பதிஞ்ச புலியோட கால் தான். அப்படின்னா அந்த புலி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். வாங்க குருதேவா. வரணுமா? எங்க வரணும்? புலிய தேடி போகணும் குருதேவா. வேற எங்க? என்னால நடக்க முடியாது மகாராஜா. நடக்க முடியாதா குருதேவா? நீங்க வலி வலி, என் கால் இப்ப பயங்கரமா வலிக்குது மகாராஜா. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். அப்படின்னா நான் இங்க தனியா இருக்கணுமா? வேண்டாம் மகாராஜா, ஆச்சாரியாரை தனியா விட்டுட்டு போறது சரி கிடையாது. பண்டிதன் ராமகிருஷ்ணனும் உங்க கூட இருப்பான் குருதேவா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. மத்த எல்லாரும் குருதேவரையும் பண்டிதன் ராமகிருஷ்ணனையும் பாத்துக்கங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம் அரசே, நீங்க மட்டும் தனியா போறது அவ்வளவு பாதுகாப்பு கிடையாது. என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. உன்னுடைய ராஜா கிருஷ்ணதேவராயர் கேவலம் ஒரு புலிக்கு உணவாக மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்குல்ல. அப்படி இல்ல மகாராஜா, என்ன இருந்தாலும். ஆனா அவனால எதுவும் இல்ல ராமகிருஷ்ணா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். இது என்னுடைய உத்தரவு. சரிங்க மகாராஜா. மகாராஜா, நான் பண்டித ராமகிருஷ்ணனை பத்திரமா பாத்துக்கிறேன். இந்த போலியானவன் பொய் சொல்றான். இவன் இப்ப சொன்னது எல்லாமே எனக்கு தான் நடந்தது. நான் தான் இதை பத்தி முன்னாடியே சொன்னேன். நான் தான் இதையெல்லாம் சொன்னேன். இல்லன்னா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எப்படி தெரியும்? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பேசும்போது குறுக்க பேசுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இவ்வளவு சத்தம் போட்டு பேசுவேன்? இது பெரிய பிரச்சனையில போய் முடியும் போல இருக்கே. உண்மையான மகாராஜா யாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இவரை கொஞ்சம் பேச விடுங்க. நீங்க குறுக்கிடாதீங்க. நீங்க சொல்றதையும் நாங்க கேட்போம். நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. நான் வீரர்களை குருதேவர் கூடயும் ராமகிருஷ்ணன் கூடயும் இருக்க உத்தரவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாவே முன்னேறி போனேன். புலி கிடைக்கல, ஆனா மரத்தை வெட்டுற சத்தம் எனக்கு கேட்டது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு பயங்கரமான காட்டுக்குள்ள உயிரை பணைய வச்சு யாரு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனேன். யாரது? மகாராஜா கிருஷ்ணதேவராயர்.
வணக்கம் மகாராஜா, வணக்கம். உங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா? என்னுடைய அன்னதாத்தாவை நான் எப்படி மறக்க முடியும் மகாராஜா? எங்க கிராமத்துல இருக்கிற நிறைய பேருக்கு உங்களை தர்பார்ல வந்து பார்க்கிற பாக்கியம் கிடைச்சது. அப்படி பார்த்தவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய முகம் அப்படியே உங்களோடது மாதிரியே இருக்கும்னு. இது வரைக்கும் கேள்விப்பட்டேன், இன்னைக்கு நேர்லயே பார்த்துட்டேன். நான் கொடுத்து வச்சவ சாக்ஷாத் மகா சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவர் ராயரை நேர்ல பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. என்னுடைய மகாராஜாவுக்கு இந்த ஏழையோட வணக்கங்கள். நீங்க யாரு? அரியோம். என் பேர் அரியோம் மகாராஜா. இங்க பக்கத்து கிராமத்துல தான் இருக்கேன். சின்ன சின்ன வேட்டையெல்லாம் ஆடுவேன். இன்னைக்கு இறை எதுவும் கிடைக்கல, அதான் ராத்திரி சமையலுக்கு கொஞ்சம் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தேன். அற்புதம். உங்களுடைய முகம் பார்க்க அப்படியே என்னோடது மாதிரியே இருக்கு. ஆமா மகாராஜா, ஆனா முகம் மட்டும்தான் அப்படி இருக்கு. என் அதிர்ஷ்டம் அப்படி இல்லையே. ஏன்னா நீங்க எங்க, நான் எங்க. ஆனா பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு ஜீவராசிக்கும் அதுக்குன்னு ஒரு நாள் வரும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எனக்கான நாள் வந்துருச்சு. தெளிவா சொல்லணும்னா, இந்த நாளுக்கு அப்புறம் என்னுடைய தலைவிதி மாறப்போகுது மகாராஜா. நீ சொல்றது சுய நினைவுக்கு வந்ததும் பார்த்தா நான் ஒரு குகையில இருந்தேன். என்னுடைய உடையையும் ஆபரணங்களையும் கழட்டி எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த ஆடையை அணிவிச்சிருந்தாங்க. குகையோட நுழைவாயில ஒரு பெரிய கனமான பாறையை வச்சு அடைச்சிருந்தாங்க. அங்கேயே இருந்து என்னுடைய உயிர் போகட்டும்னு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தைரியத்தை இழக்காம கஷ்டப்பட்டு என் பலத்தை பிரயோகிச்சு நம்ம குலதெய்வங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு கல்லை எடுத்து குகையோட நுழைவாயில நான் திறக்க முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா நான் குகையிலிருந்து வெளியே வந்தேன். இதுதான் இந்த போலியானவனோட சூழ்ச்சி. அந்த குகைக்குள்ள எப்படியாவது இவன் செத்து போகட்டும்னு என்னை விட்டுட்டு இங்க வந்து என்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என் இடத்தை அபகரிச்சது மட்டும் இல்லாம மொத்த விஜயநகர சாம்ராஜ்யத்தையும் ஏமாத்தி இத ஆண்டு அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். ராஜ்யம் ராஜாக்களுக்கு சொந்தம் துஷ்டனே, உன்ன மாதிரி ஆட்களுக்கு இல்ல. இவன் சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஆனா இவன் அந்த கதையோட கதாபாத்திரங்களை மாத்திட்டான். உண்மை என்னன்னா, அன்னைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணனோடையும் குருதேவரோடையும் காட்டுக்கு வேட்டையாட போனது இவன் இல்ல, நான் தான். இவன் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே இவனுக்கு நடக்கல, எனக்கு தான் நடந்துச்சு. அன்னைக்கு சம்பவம் நடந்த இடத்துல இவன் இல்ல, நான் தான் இருந்தேன். கொஞ்ச தூரத்துல இருந்த ஒரு கிணறுல இவன் தண்ணி இறைச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு தாகம் எடுத்ததால குடிக்க தண்ணி கேட்கலான்னு நான் இவன் கிட்ட போனேன். யாரங்க? அற்புதம். உங்க முகம் பார்க்க அப்படியே என்னோடது மாதிரியே இருக்கு. நீங்க யாருங்க? உங்க வேஷத்தை பார்க்கும்போது அரச குடும்பம் மாதிரி தெரியுது. நான் விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ணதேவராயன். மகாராஜா கிருஷ்ணதேவராயரா? வணக்கம் மகாராஜா. ஆனா நீங்க சொன்னது சரிதான், உங்க முகம் பார்க்க அப்படியே என்னோடது மாதிரியே இருக்கு. ஆமாங்க, அப்படிதாங்க இருக்கு. ஆனா முகம் மட்டும்தாங்க அப்படி இருக்கு, அதிர்ஷ்டம் அப்படி இல்லைங்களே. நீங்க பெரிய மகா சக்கரவர்த்தி, ஆனா நான் சாதாரண மரம் வெட்டுறவன் தானே. ஏன் சாதாரணமா இருக்கிறதுல என்ன தப்பு? இல்ல மகாராஜா, தப்பு எதுவும் இல்லைங்க. இருந்தாலும் ஒரு சக்கரவர்த்தி என்னைக்கும் சக்கரவர்த்தி தானங்க. குடிக்க தண்ணி கிடைக்குமா? நிச்சயம் மகாராஜா. அதெல்லாம் சரிதான், ஆனா மகாராஜாவா இருக்கிறது அவ்வளவு சுலபம் ஒண்ணும் இல்லை. நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கணும். நீங்களா எப்படி சொல்றீங்க மகாராஜா? உங்களுக்கு எப்ப என்ன வேணும்னாலும் ஒரு சின்ன உத்தரவு கொடுத்தீங்கன்னா வந்து சேரப்போகுது. ராஜ வைபவம், பட்டு மெத்தையில தூங்குவீங்க. உங்களுக்காகவே வேலை செய்யற அடிமைகளும் இருப்பாங்க. ஆபரணங்கள் குவிஞ்சு கிடக்கும். முடிவே இல்லாத சுகங்களுக்கு மேல அமர்ந்திருப்பீங்க.
உலகத்தோட அதிர்ஷ்டசாலியான சக்கரவர்த்தி நீங்க எப்படி சொல்லலாமா? இங்க இருந்து பார்க்க அப்படித்தான் தெரியும். ஆனா ஒரு மகாராஜாவுக்கு எண்ணில் அடங்கா பொறுப்புகள் நிறைஞ்சிருக்கும். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்தாங்க மகாராஜா, இது எதுக்கு? நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்க, தாகத்தை தணிச்சிங்க. இத கூட செய்யலனா எப்படி? இல்ல மகாராஜா, என்னால இதை ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம புண்ணியத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. உங்க பேர் என்ன? என் பேரு ஹரியோம்ங்க. ஹரியோம். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. என்னுடைய ராஜ தர்பாருக்கு நீங்க வரணும்னு நான் அழைப்பு விடுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது என்னோட பாக்கியம் மகாராஜா. தவறாம வாங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா மகாராஜா. குருதேவா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, நான் உங்ககிட்ட ஹரியோமை பத்தி சொன்னனே. ராமகிருஷ்ணா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மகாராஜா, என்ன விஷயம் மகாராஜா? பிரச்சனை எதுவும் இல்லையே? நம்பவே முடியல குருதேவா. நான் பார்த்தது கனவா இல்ல நனவான்னு தெரியல. அப்படி என்ன பாத்தீங்க மகாராஜா? அசல் என்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் குருதேவா. அவனுடைய முகம் அப்படியே என்னோடது மாதிரியே இருக்கு. நிலை கண்ணாடியில என்னுடைய முகத்தை பாக்குற மாதிரியே நான் உணர்ந்தேன். அப்படியா? நீங்க மட்டும் அவனை பார்த்திருந்தீங்க, உங்களோட மகாராஜா யாருன்னு உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்படியா மகாராஜா? அது மட்டும் இல்லாம என்னுடைய ராஜ தர்பாருக்கு வருமாறு நான் அவனுக்கு அழைப்பும் விடுத்திருந்தேன். இப்ப பாத்தீங்களா, இந்த துஷ்டன் நம்ம ராஜ தர்பாருக்கு வந்து சேர்ந்துட்டான். ஆனா ஒரு விருந்தாளியா இங்க வரல, ஒரு சூழ்ச்சிக்காரனா இவன் இங்க வந்து நிக்கிறான். இவன் முகம் என்னோடது மாதிரியே இருக்கிறதுனால அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்த வந்திருக்கான். என்னோட கிருஷ்ணதேவராயனோட பதவியை அபகரிக்கலாங்கிற தீய எண்ணத்தோட வந்திருக்கான். வாழ்க்கையில நிறைய போலியானவங்களை பார்த்திருக்கேன், ஒன்ன மாதிரி வேஷம் போடுறவங்களை பார்த்ததில்ல. ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்த சம்பவங்களை அப்படியே மாத்தி சொல்லியிருக்கேன். இந்த கதையில என்னோட இடத்துல ஒன்ன வச்சு நடந்த எல்லாத்தையும் புது விதமா மாத்தி சொல்லியிருக்கேன். ஆனா அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. இதுக்கப்புறம் முடிவெடுக்க போறது என் கையில இருக்கிற இந்த கோடாளி தான். போலி சக்கரவர்த்தியே, உன் வாளை உன் கையில எடுத்து கிருஷ்ணதேவராயனோட மோதிப்பார். என்ன நடக்குது ராமா? ஒரே ரூபத்துல ரெண்டு மகாராஜாவா? இதுல யாரு உண்மையானவங்க, யாரு போலி? எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியலையே பட்டு, எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. நான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அம்மா காளி தாயே, உன் மகனுக்கு உதவுமா? சரி, அதுதான் உன் ஆசைன்னா அதை நான் நிறைவேற்றுறேன். இனிமே சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயனோட வாழ் தான் நியாயத்தை சொல்லும். உண்மை என்னங்கிறத உங்க எல்லாருக்கும் உணர்த்தும். அடடா! ஆச்சாரியரே, பாத்துக்கிட்டே இருந்தா இப்படி போய் தடுங்க. உண்மையான மகாராஜா யாருன்னு கண்டுபிடிக்க உங்ககிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, போங்க. யோசனையா? அப்படி எந்த யோசனையும் என்கிட்ட இல்லையே. ஐயோ, என்கிட்ட இருக்குல்ல. அப்படின்னா நீயே போய் சொல்லு. முதல்லயும் நீதானே தடுத்த. உங்களுக்கு புரியல. இவங்க ஏன் பேச்ச கேட்க மாட்டாங்க, ஆனா மகாராஜா உங்க பேச்ச கேட்பாருல்ல. ஆமா, கேட்பாரு. அவரு மீறவே மாட்டாருல்ல. ஆமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட யோசனையை செயல்படுத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதை தீர்த்து வச்ச பெருமையும் பேரும் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? இது கூடவா புரியல? உங்களுக்கு தாங்க கிடைக்கும். இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, என் மேல நம்பிக்கை வைங்க. இது மகாராஜாவோட பாதுகாப்பு விஷயம். சீக்கிரம் போங்க, அவங்க ரெண்டு பேர் சண்டையும் நிறுத்தி வைங்க. போங்க போங்க. ஆமா, பேர் கிடைக்கும்ல. கிடைக்கும் கிடைக்கும், வாங்கி தரேன். போங்க போங்க குருஜி, போங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க மகாராஜா, உங்க சண்டையை நிறுத்துங்க. மகாராஜா சொன்னா கேளுங்க. வேண்டாம் மகாராஜா, சண்டையை நிறுத்துங்க. மகாராஜா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற, சண்டையை நிறுத்துங்க. இது பாருங்க மகாராஜா, நான் உங்களோட குலகுரு, உங்க வம்சத்துக்கே ஒரு பெரிய வழிகாட்டி. அதனால நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். நிறுத்துங்க மகாராஜா. மகாராஜா நிறுத்துங்க. வேண்டாம். நீங்க ஒதுங்கி போங்க குருதேவா. இன்னைக்கு இந்த சூழ்ச்சிக்காரனை மொத்தமா அழிச்சிட்டு வர. என்னுடைய கோப அக்னியில நீங்க எரிஞ்சு போற மாதிரி ஆயிட போது. தள்ளுங்க. அப்படி பலியானா ரொம்ப சந்தோஷம். இவன் மேல போய் சேர்ந்தாதான் எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். ஒதுங்கி நில்லுங்க குருதேவா, ஒதுங்கி நில்லுங்க. இன்னைக்கு இந்த போலியானவனோட முகத்திரைய கிழிச்சிட்டு தான் வருவேன். தயவு செஞ்சு நிறுத்துங்க மகாராஜா, நிறுத்துங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க.
மகாராஜா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி செஞ்சா சந்தேகத்துக்கு இடமே இல்லாம உங்கள யாரு உண்மையான மகாராஜான்னு சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும். நான் சொல்றத நம்புங்க மகாராஜா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இந்த ஒரு தடவை பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்னோட யோசனை என்னங்கறத சொல்லுவான். அதை கேளுங்க மகாராஜா. ஒருவேளை அதுக்கப்புறமும் கூட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னா அதுக்கப்புறமா உங்க விருப்பம் போல நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சொல்லு. மகாராஜா, ஆச்சாரியார் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுலபமான வழி வச்சிருக்காரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம உருவ ஒற்றுமை கொண்ட இன்னொருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம கண்ணாலேயே பாக்குறோமே. ஆனா ஒருத்தருடைய குணாதிசயத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒருத்தர் வாழ்க்கையில நடந்த தனிப்பட்ட சம்பவங்களை இன்னொருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? மந்திரியாரே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் நம்ம மதிப்பிற்குரிய ஆச்சாரியாரும் மகாராஜாவை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேற யாரும் புரிஞ்சுக்கிட்டது இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க 2 பேரும் மகாராஜாவுக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்க. அதனால நீங்க 2 பேரும் இவங்க 2 பேர்கிட்ட, அதாவது உண்மையான மகாராஜா கிட்ட கேள்விகள் கேட்கணும். அதுக்கான பதில் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அப்ப யாரு சரியான பதில் சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான மகாராஜா. என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு நான் என்னுடைய அடையாளத்தை நிரூபிச்சு காட்டுறதுக்காக ஒரு திருட, ஒரு கேவலமானவ முன்னாடி அவமானப்பட வேண்டி இருக்கு. என் முன்னோர்களோட ஆத்மாதான் இப்ப அவமானப்பட்டுகிட்டு இருக்கோம். என்னுடைய ராஜ தர்பார்ல என்னுடைய மக்கள் முன்னாடியே எனக்கு இவ்வளவு அசிங்கம் நடக்கிறத பார்த்து கஷ்டப்படும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க 2 பேர்ல யார் எங்களோட உண்மையான மகாராஜாவோ அவங்க எங்க நிலைமைய புரிஞ்சுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இது உண்மையா பொய்யாங்கிறது கேள்வி இல்ல. நம்ம ராஜ்யத்துக்கு எது நல்லதுங்கிறதா முக்கியம். இந்த ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கணும்னா இந்த ராஜ சிம்மாசனத்துல உண்மையான மகாராஜா சீக்கிரம் போய் உட்கார்ந்தாகணும். அதனால மகாராஜாவுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, ஆச்சாரியாரோட யோசனைக்கு உங்களுடைய அனுமதியை தெரிவிங்க. சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, விஷயம் இந்த ராஜ்யத்தோட பாதுகாப்பை பத்தினா நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் தான் அனுமதி கொடுப்பேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, ஒருவேளை இப்படி செய்யறதுனால இந்த வேஷக்காரனோட வேஷம் கலைஞ்சிரும்னா நான் இதையும் செய்ய தயாரா இருக்கேன். இதுக்கான அனுமதியை நான் கொடுக்கிறேன். ரொம்ப நன்றி உண்மையான மகாராஜாவுக்கு. நானும் ஆச்சாரியாரும் இந்த கடினமான பயிற்சிக்கு தயாராக போறோங்கிறதுனால கேள்வி பட்டியலை எழுதணும். நான் இப்போ உண்மையான மகாராஜா கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். எனக்கும் ஆச்சாரியாருக்கும் நாளைக்கு வரைக்கும் அவகாசம் கொடுங்க. அப்பதான் நாளைக்கு நானும் ஆச்சாரியாரும் முழுசா தயாராகி இந்த அரசவைக்கு வர முடியும். இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் மகாராஜா. ஆச்சாரியாரே, நான் சொன்னது சரிதானே? சரியா சொன்னீங்க. எனக்கு சம்மதம் தான். நாளைக்கு வரைக்கும் எங்களுக்கு கண்டிப்பா அவகாசம் வேணும். சரி மந்திரியாரே, நான் என்னுடைய ஓய்வு அறைக்கு போறேன். மன்னிச்சிருங்க மகாராஜா. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் உங்க 2 பேர்ல யாரும் மகாராஜாவோட படுக்கை அறைக்கு போக கூடாது. இன்னைக்கு ராத்திரி நீங்க 2 பேரும் விருந்தினர் விடுதியில தங்க வேண்டி வரும். மகா மந்திரியாரே, இது எனக்கு பெருத்த அவமானம் மந்திரியாரே. நான் என்னோட கடமையை மட்டும்தான் செய்யறேன் மகாராஜா. இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரிங்கிறதுனால எங்க மகாராஜாக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்களோட விருப்பம். வேற வழியே இல்லை மகாராஜா. மகாராஜாவுடைய பெருமைக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. ஒரு தங்க ஆரத்தை கொண்டு வா. மகாராஜாவுக்கு என் பணிவான வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த தங்க ஆரத்தை உங்க கழுத்துல போட்டுக்கணும். அப்பதான் ஆடைகளை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்த மகாராஜா யாருங்கிறதும் அதுக்கப்புறம் வந்தது யாருங்கிறதும் தெரியும். எந்த மகாராஜாவுடைய கதையில உண்மை இருக்குங்கிறதும் தெரியும். தயவு செஞ்சு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இதை உங்க கழுத்துல இருந்து கழட்ட வேண்டாம். இப்போ நீங்க விருப்பப்பட்டா விருந்தினர் மாளிகைக்கு தாராளமா போகலாம்.
மந்திரியாரே, ஆ? 2 பேரும் கிளம்பி போறாங்க. வாங்க பின்னாடியே போய் பார்க்கலாம். விருந்தினர் மாளிகைக்கு யாருக்கு வழி தெரியுதுன்னு பார்க்கலாம். வாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. வாங்க. வாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, ஏய் நில்லு. என்ன? கேள்வி என்னன்னு யார் சொல்றது? ஐயோ, அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் குருதேவா. இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்புறம் பேசுறேன். ஏய், இவங்க 2 பேர்ல யாருக்கு வழி தெரியலையோ அவங்க தான் போலியான மகாராஜா. 2 பேரும் ரொம்ப தைரியமா போறாங்களே. பாத்தீங்களா, அவர் முன்னாடி நடந்து போகல. 2 பேர்ல ஒருத்தர் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, என்னவா இருக்கும்? பின்னாடி இருக்கிறவரு முன்னாடி வேகமா போறாருன்னா அப்ப மாளிகை வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கான்னு அவருக்கு தான் சரியா தெரிஞ்சிருக்கணும் தானே அர்த்தம். இவரா அவரான்னு பார்க்கலாம். அப்படின்னா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதாவது முன்னாடி போறவர் தான் போலியானவரா? இது வரைக்கும் அப்படித்தான் தெரியுது. வாங்க பார்க்கலாம். வாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இன்னும் கொஞ்ச தூரம் போனா வலது இடது 2 வழி வரும். ஒருவேளை இந்த முறை தங்க ஆரத்தை போடாதவரு இன்னொருத்தரை முன்னாடி போக வழியை விட்டார்னா அப்புறம் போலியானவர் அவர்தான்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நாம அவரை கைது செஞ்சு. அவசரப்படாதீங்க மந்திரியாரே, ஏன்? கொஞ்சம் அங்க பாருங்க. இப்ப ஆரம் போட்டிருக்கிறவரு மெதுவா நடக்கிறாரு. வாங்க 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 வாங்க. எப்படி எப்படி என்ன இப்படி? இது எப்படி சாத்தியமாகும்? 2 பேரோட முகமும் அச்சு அசலா ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? நட ஒட பாவனை எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கே. ஏன் சாத்தியம் இல்ல குருஜி? 2 கழுதைகளோட முகம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி 2 மனிதர்களோட முகம் ஒரே மாதிரி இருக்கு. கூப்பிட்டீங்களா குருநாதா? அம்மா! உன் முகமும் கனி முகமும் ஒரே மாதிரி இல்லையே. குருஜி, எங்களை அவமானப்படுத்துறீங்களா? கழுதைகளுக்கு தான் அவமானம். குருஜி, தத்து, சொல்லுமா. இந்த பிரச்சனை எல்லாம் விடுங்க. நாளைக்கு அரசபையில 2 மகாராஜா கிட்ட என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு இப்பவே நல்லா யோசிச்சு வைங்க. என்ன கேள்வி கேட்கணும்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே கேள்வியில யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த விஜயநகர மக்கள் என் அறிவாற்றலை புகழ்ந்து பேசுவாங்க. இங்க பாருங்க, என்ன விஷயம் சொல்லுமா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. நல்ல விஷயம் தானே, சொல்லுமா. என்ன யோசனை அது? ஒருவேளை மகாராஜா ரெட்ட பிறவிகளா இருந்திருந்தாருன்னா சின்ன வயசுலயே ஒருத்தன் காணாம போயிருப்பான். அப்புறம் இப்ப திரும்பி வந்திருக்கலாம்ல. கேவலமான யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவனா? ஓ, இந்த கிழவ எப்படி எல்லாம் பல்ட்டி அடிக்கிறா பாரு. புகழ்ந்து பேசணும் குருஜி. நீங்க நடத்துங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா மகாராஜா சின்ன வயசுல அவ்வளவு சுலபமா தொலைஞ்சு போயிருக்க மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத நீ புரிஞ்சுக்கம்மா. உனக்குதான் மகாராஜா குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமே. அரச குடும்பத்தோட எந்த ஒரு தலைமுறையிலையும் ரெட்டை குழந்தைங்க பிறந்ததே இல்ல. தத்து, எனக்கு இப்ப இன்னொரு யோசனை வந்திருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. உன்னோட காலை மூளைக்கு ஏன் இவ்வளவு வேலை கொடுக்கற? அதாவது அழகான மூளைன்னு சொல்ல வந்த. சரி, அது என்ன யோசனை சொல்லு, நான் கேக்குறேன். ஒருவேளை மகாராஜாவோட அப்பா அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து அவங்க பையன் யாருன்னு கேட்டா அவங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். சௌதாமணி, அவரோட அம்மா அப்பா இறந்து போய் பல வருஷங்கள் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்?
அப்படின்னா நாளைக்கு அரசபையில என்ன பண்ண போறீங்க? இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிப்பீங்க? நீங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணியாகணும்ல தத்து. ஆ. தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருக்கு. அது நிச்சயமா தோல்வி அடையாது. பொய்யான மகாராஜாவோட கதை நாளையோட முடிய போகுது. அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேள்விகளை கேட்கட்டும். அந்த மகா மந்திரியும் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் கேட்கட்டும். அவங்களும் ஏதாவது யோசிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல. அவங்க 2 பேரோட முயற்சியும் எப்போ தோல்வி அடையுதோ அப்போ நான் என் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துவேன். அது மூலமா விஜயநகரத்துல இந்த ஒரே ஒரு அறிவாளி மட்டும்தான் இருக்கேன்னு நிரூபிக்கிறேன். அது நான் தான், ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியார். யோசிச்சிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உண்மையான மகாராஜாக்கு பதிலா போலியான ஒருத்தர் சிம்மாசனத்துல உட்கார்ந்தா என்ன ஆகும்? அந்த அரக்கை இந்த மொத்த ராஜ்யத்தையுமே அழிச்சிருவான். என்னலாமா இது யாழோட சதின்னு நீயே கண்டுபிடிய? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்ல சதி பண்றது யாருங்கறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பலியாக போறது யாருங்கறத பார்க்கணும். அவங்க நடையே ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவங்க நடவடிக்கையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவங்க 2 பேரையும் பார்க்கலாம். ஏன் நீ எதுக்குடா பார்க்கணும்? அவங்க என்ன காட்சி பொருளா? அடிச்சுனா நீ மட்டும் எல்லாம் கூட்டிட்டு போலனா இந்த சொலக்கு போல நேரத்துக்குள்ள யாழு உண்மை யாழு பொய்யும் கண்டுபிடிச்சிடுவேன். பாத்தீங்களா வீரனே, இவன் கண்டுபிடிக்க போறானா? போடாடே. இப்போ உனக்கு என்னாச்சுமா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 ராஜாக்களையும் 6 மாசத்துக்கு சிம்மாசனத்திலேயே உட்கார வச்சு பார்க்கணுமா. அப்போ உண்மையானவர் பொய்யானவர் யாருன்னு தெரிஞ்சிருமா. ஆஹா, என்ன ஒரு யோசனை. அம்மா, அது ராஜ சிம்மாசனம் சாதாரண இருக்கே இல்ல. 6 மாசம் ஒருத்தர் அதுல உட்கார வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பலனும் கிடைக்காது. இது பாருங்க, முதல்ல ஒரே மகாராஜா இருந்ததுனால ஒரே பிரச்சனையை கொண்டு வந்தீங்க. இப்போ 2 மகாராஜா இருக்கிறதுனால 2 பிரச்சனையை கொண்டு வர போறீங்களா? அப்புறம் 4-5 மகாராஜாக்கள் வந்துட்டே இருந்தா பிரச்சனையை தீர்த்துட்டே இருப்பீங்களா? அதனாலதான் சொல்றேன், எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? உங்க உரிமை குரலை எடுத்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் நீங்க தெளிவா சொல்லுங்க. எத்தனை ராஜா இருக்காங்களோ அவ்வளவுதான் சம்பளம். இப்போ 2 ராஜாக்கள்னால சம்பளமும் 2 மடங்கு வாங்கணும்ல. நீயும் அம்மாவுக்கு சரிசமமா இருக்கே சாரதா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் சொன்னதுலயும் நியாயம் இருக்குல்லங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான், நியாயம் இருக்கு. ஆனா இது நம்ம 2 பேருக்கான பிரச்சனை இல்லம்மா, விஜயநகரத்துக்கான பிரச்சனை இது. உண்மையான அரசரை கண்டுபிடிச்சாகணும், இல்லன்னா பெரிய விபரீதம் ஆயிடும். சரி, இந்த பிரச்சனையை எப்படிதான் தீர்க்க போல? அதான் எனக்கும் தெரியல. ஆனா இது எல்லாமே நாளைக்கு நடக்க போற கேள்வி பரீட்சையில தெரிஞ்சிடும். ஆச்சாரியாரும் மந்திரியாரும் கேட்கிற கேள்விகளுக்கான பதில் மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு பதில் தெரியும். ஆனா அதை பத்தி உண்மையான மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக் பாக் வெத்தலை பாக் போலி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆக் பாக் வெத்தலை பாக் உண்மையானவரை வெளிச்சத்துக்கு வரணும். மகாராணி திருமலாம்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளோட உண்மையான மகாராஜா யாருன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்படியா? நாங்க சின்ன வயசுல இப்படிதான் கண்டுபிடிப்போம். எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம். மகாராணி திருமலாம்பா, அது சின்ன வயசு விளையாட்டு. ஆனா நம்ம மகாராஜா பெரியவர். ஐயோ, நான் மறந்தே போயிட்டேனே. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் போயிட்டு இப்பவே வந்துடுறேன். மகாராணி திருமலாம்பா, நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இன்னுமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் இங்க துடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அத பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்ல. இந்த அரண்மனையில ஒரே உருவத்துல 2 மகாராஜா இருக்காங்க. நம்ம 2 பேரோட உண்மையான புருஷன் யாருன்னு தெரியாம நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அத பத்தி யோசிச்சாவது பாத்தியா? ஒருவேளை இந்த பிரச்சனை தீரலனா என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்க சொல்றது உண்மைதான். அது மட்டும் இல்லாம இது சாதாரண பிரச்சனை கிடையாது. உண்மையான மகாராஜான்னு நினைச்சு நான் ஒருத்தருக்கு என் கையால சாப்பாடு பரிமாறினா அப்புறம் இன்னொரு மகாராஜா அவர் உண்மையானவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நான் செஞ்ச சமையல் அவரால் சாப்பிட முடியாம போயிடுமே. அதனால அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. உன் கையால சமைச்ச விருந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா தானே அவர் வருத்தப்படுறதுக்கு. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்னோட சமையல் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கும்? மகாராணி திரும்பலாமா, முதல்ல இது எல்லாத்தையும் விடு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருந்தா சொல்லு. வணக்கம் பெரிய மகாராணி. உங்களுக்கும் என்னோட வணக்கங்கள் சின்ன மகாராணி.
நீங்க என்ன வர சொன்னீங்களா? ஆமா மகா மந்திரியாரே, உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுல முன்னேற்றம் ஏதாவது தெரியுதா? இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மகாராணி. ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல. உண்மையாவே இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. முகம் ஒத்து போறத நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன். ஆனா இவ்ளோ ஒத்துமையாவா? சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. ரூபமும் ஒரே மாதிரி இருக்கு, நடவடிக்கையும் ஒரே மாதிரி இருக்கு, பேச்சில கம்பீரமும் ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே இல்ல. நான் இப்ப அவரை பார்க்கலாமா? என் கையால செஞ்ச விருந்து அவருக்கு பரிமாறலாமா? மன்னிச்சிருங்க மகாராணி, அது சாத்தியம் இல்ல. ஒருவேளை நீங்க மகாராஜாவை எங்கிருந்தாவது ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம். அதுக்கு ஏற்பாடு பண்றேன். நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி காத்துட்டு இருக்கணும்? ரொம்ப நாளாகாது மகாராணி. நம்மளோட உண்மையான மகாராஜா யாருன்னு நாளைக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உங்க 2 பேர்ல யாரு உண்மையான மகாராஜாவோ அவங்க அனுமதி கொடுத்தா நாம இன்னையோட இந்த கேள்வி பரீட்சையை இப்பவே ஆரம்பிக்கலாம். அனுமதி உண்டு. நன்றி, மிக்க நன்றி. நான் இந்த ராஜ்யத்தோட ராஜகுருங்கிற முறையில இந்த பரீட்சையை நடத்துறதுக்கான பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. இருந்தாலும் நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட மகா மந்திரியார் அவர்கள் முதல்ல கேள்வியை கேட்டா நல்லா இருக்கும். ஒருவேளை இவர் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வராது இல்லையா? என்ன பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமே. மகா மந்திரி அவர்களே, நீங்க ஆரம்பிங்க. கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. நன்றி குருதேவா. மகாராஜா, நம்ம பக்கத்து விரோதி ராஜ்யத்தோட போர்ல அடிக்கடி தோத்துக்கிட்டு இருந்தோம். 2 ராஜ்யத்துக்கு நடுவுல இருக்கிற நதியை கடந்து நம்ம படை அங்க போயிட்டு இருந்தது. ஆனா தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்துருச்சு. அதனால எங்க மகாராஜா எந்த உத்தரவு கொடுத்ததுனால நாங்க அந்த போர்ல ஜெயிச்சோன்னு சொல்றீங்களா? நம்ம வீரர்கள் எந்த ராணுவ கப்பல்கள்ல எதிரி நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்காக இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறாங்களோ அத அங்க போய் சேர்ந்த உடனே எரிக்க உத்தரவு கொடுத்தேன். காரணம், அந்த யுத்தத்துல நம்ம படைகள் ஜெயிச்சுதான் ஆகணும். ஏன்னா அங்க இருந்து திரும்பி ஓடி வர்றதுக்கான வழிகளை நான் சுத்தமா அடைச்சிட்டேன். ஆனா நம்ம சேனாதிபதி என்னுடைய இந்த யோசனையை ஏத்துக்கல. ஆனா அவர் என்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சாரு. அதுக்கப்புறம் நம்ம படைகளும் வெற்றி அடைஞ்சது. போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன நடந்தது? எங்க பரம்பரையோட விலை மதிப்பில்லாத ரத்தினம் சந்திரமணி திருடு போச்சு. எப்படி? பண்டிதன் ராமகிருஷ்ணன் தப்பு பண்ணிட்டான். என்னோட அடுத்த கேள்வி, நம்ம ராஜ்யத்தோட குதிரை படையில ஒரு திறமையான குதிரை இருக்கு. அதுக்கு வச்ச பேருக்கு பொருத்தமா அது நடந்துக்காது. எங்க மகாராஜாவுக்கு அந்த குதிரை மேல ரொம்ப பாசம். நீங்க உண்மையான மகாராஜாவா இருந்தா அந்த குதிரையோட பேரை சொல்லுங்க. அபய், தவறு. அந்த குதிரையோட பேரு பிரகாசம். பேரு பிரகாசமா இருந்தாலும் அது இரவுல மட்டும்தான் யுத்தம் புரியும். ஏன்னா அதுக்கு இரவுல மட்டும்தான் பார்வை தெரியும். அது மட்டும் இல்லாம நான் அதை ரொம்ப அன்பா அந்தகாரம்னு அழைப்பேன். அந்தகாரம், பிரகாசம், அற்புதமான குதிரை அது. போன யுத்தத்துல அதோட கால்கள்ல 16 பயங்கரமான அம்புகள் பாஞ்சிருந்தும் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம நாட்டோட எல்லை வரைக்கும் என்ன பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்துச்சு. பிரகாசத்தை என்னை விட நல்லா வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? இந்த போலியானவனுக்கு பிரகாசத்தை பத்தி எவ்வளவு தெரியும்னு தெரிஞ்சுக்கதான் இப்படி சொன்னேன். அப்படின்னா அபய் யாரு? தெற்குல இருக்கிற நம்ம படையோட ஒரு பிரிவுல எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்த, எல்லாத்தையும் விட பலசாலியான யானை அபய். வடக்குல இருக்கிற நம்ம படை பிரிவோட ரொம்பவும் சக்தி வாய்ந்த, ஆக்ரோஷமா தாக்கக்கூடிய ஒட்டகம் வித்யுத். ஜெய்சனம் காட்டுப்பகுதியில நமக்கு 250 சிறந்த படைப்பிரிவுகள் இருக்கு. விஜயநகர ராஜ்யத்துல மொத்தம் 165 கிராமங்கள் இருக்கு. அதோட மொத்த ஜனத்தொகை 2,90,000. 120 முகாம்கள் இருக்கு, 90 நகரங்கள் இருக்கு. இந்த ரெண்டோட மொத்த ஜனத்தொகையும் 2,50,000. உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். சுல்தான் சம்சுதீன் வாழ்க.
ஹுசூர், நீங்க எல்லாரும் நம்ம படைகளோட மிக முக்கியமான ஆட்கள். உங்க எல்லாரையும் இங்க ஒன்னா வர சொல்லிருக்கேன்னா நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் நம்மளோட நாட்டை இன்னொரு ராஜ்யத்தோட இணைக்க சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நாம பயன்படுத்திக்கணும். இந்த சந்தோஷத்தை எனக்குள்ள மறைச்சு வைக்கணுங்கிறத என்னால முடியாத காரியம். அல்லாஹ், இந்த காரணத்தினாலதான் உங்க எல்லாரையும் இந்த நடு ராத்திரியில கூப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளோட அந்த நட்பு நாடான விஜயநகரத்துல 2 மகாராஜா இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ், 2 மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் அங்க இருக்காங்களா? நம்ம சுல்தான் சொல்றது சரிதான். 2 மகாராஜாக்கள், அதாவது பார்க்கிறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 கிருஷ்ணதேவராய மகாராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியை போட்டுக்கிட்டு நான் தான் உண்மையான மகாராஜான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த விஜயநகரத்துல இருக்கிற எல்லாரும் பெரிய குழப்பத்துக்கு ஆளா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு தெரியாம மக்கள் மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அல்லாஹ், இந்த சந்தோஷத்தை என்னால பொறுத்துக்க முடியல பாபா, பொறுத்துக்கவே முடியல. உண்மையிலேயே இது நமக்கு கிடைச்ச பொன்னான வாய்ப்பு. ஆமா ஹுசூர், இத நாம சரியான நேரம் பார்த்து பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் விஜயநகர ராஜ்யத்தோட கோட்டை மேல நம்ம கொடி பறக்கும். அல்லாஹ், ரொம்ப சுலபமா நம்மளால அந்த விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க முடியும். அவங்கள நம்ம அடிமைகளா மாத்த முடியும். அதுக்கப்புறம் சுல்தான் ஷம்ஷுதீன் விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆயிடுவேன். ஆமென். அதனால விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் கவனிங்க. சரியான நேரம் பார்த்து அந்த ராஜ்யத்தை நாம தாக்கி ஆகணும். விஜயநகர ராஜ்யத்துல என்னோட உத்தரவுகளை பிறப்பிக்கணும். என் மனசுக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியான உணர்வு ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னா அந்த ராஜ்யத்துல நிறைய தண்டனைகள் அறிவிக்க முடியும். அல்லாஹ், ஹுசூர், இது மிகப்பெரிய துரோகம். விஜயநகர பேரரசோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் உங்களோட நண்பன். அது மட்டும் இல்லாம உங்க மேல நிறைய மரியாதையும் வச்சிருக்காரு. உங்க நண்பனுக்கே துரோகம் பண்ண போறீங்களா? இது ஒரு வகையான போர் வியூகம். போர்னு வந்தா உயிர் தியாகம் பண்ணிதானே ஆகணும். அல்லாஹ், உங்ககிட்ட இருந்தானே நான் இந்த விஷயத்தை கத்துக்கிட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தவற விடக்கூடாது, சரியா பயன்படுத்திக்கணும்னு நீங்க தானே எனக்கு அறிவுரை கொடுத்தீங்க. நான் இப்ப அதுபடி தானே நடந்துகிட்டு இருக்கேன் பாபா. அல்லாஹ், நான் சொன்னதை நீங்க வேற அர்த்தத்துல எடுத்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு மறுபடியும் கிடைக்காது பாபா. பனேகான், சொல்லுங்க ஹுசூர். தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை போய் பாரு. உடனே பார்க்கறேன் ஹுசூர். வாங்க. அல்லாஹ், பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விஜயநகரத்துல பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 408, 20 குருகுலங்கள், 15 சங்கீத மகா வித்யாலயங்கள், 18 இரவு பள்ளிக்கூடங்கள், அப்புறம் 13 ஓவியம் மற்றும் கலை கல்லூரிகள். நம்ம படையில 1500 யானைகள் இருக்கு, 4000 குதிரைகள் இருக்கு, 2200 ஒட்டகங்கள், 20000 வீரர்கள், 25000 பீரங்கிகள், 35000 வீரர்கள். எதிரிகள் ராஜ்யத்துல நமக்கு 4 உளவாளிகள் இருக்காங்க. அவங்களோட அடையாளம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. சங்கர்னம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. விஜயநகர ராஜ்யத்தோட ரகசிய சுரங்கங்களோட எண்ணிக்கை 21480. பதுங்கு குழிகளோட எண்ணிக்கை 12200. அது மட்டும் இல்ல, ஆண் வீரர்களோட எண்ணிக்கை 85380. பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40951. அதுல இப்ப 6 பெண்கள் விடுமுறையில இருக்காங்க. அதுல 2 பேரு கர்ப்பவதியா இருக்காங்க, 2 பேருக்கு உடல் நலம் சரியில்லை. ஒரு பெண்ணோட அப்பா காலமாயிட்டாரு, இன்னொரு பெண்ணோட வீட்டுல திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா நம்ம பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40945.
மகாராஜா, உங்க எல்லாருடைய அனுமதியோட நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுக்கான பதில் எங்க உண்மையான மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். தாராளமா கேளுப்பா. இதுக்கு போய் எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? தயங்காம கேளு. மகாராஜா, அதாவது மகாராஜாக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கல்ல, தயங்காம கேளு. என்னைக்கு எனக்கு முதல் முறையா மகாராஜாவுடைய தரிசனம் கிடைச்சதோ அன்னைக்கு நான் தெய்வமா போற்றக்கூடிய மகாராஜா என் கண்ணு முன்னாடி இருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட அப்போ என்ன சொன்னேன்? சொல்லுங்க மகாராஜா, பதில் சொல்லுங்க. இதுக்கான பதில் உங்க 2 பேர்ல உண்மையான மகாராஜாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்ச நாள் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு தான் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்சது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நீ நம்ம அரசபைக்கு உன் மனைவியோட வந்திருந்த. 2 பேரும் கிருஷ்ண லீலையை படிச்சு காட்டினீங்க. அது உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. அப்ப நீ என்கிட்ட முதல் விஷயமா என்ன சொன்னன்னு எனக்கும் சரியா ஞாபகம் இல்ல. என்ன இது ராமா? முதல்ல 2 பேர் வேகமா பதில் சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவோ தயங்கவோ இல்லையே. ஆனா விதிய பாத்தியா? நீ கேட்ட கேள்விக்கு அவங்க 2 பேருக்குமே பதில் தெரியல. அத பத்தி யோசிச்சுதான் என் தலையே சுத்துது பட்டு. என்னால நம்பவே முடியலையே. உண்மையான மகாராஜாவுக்கு அந்த பதில் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை இவங்க 2 பேருமே போலியா இருப்பாங்களோ? தயவு செஞ்சு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காத. இங்க நடக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். போலி மகாராஜாவுக்கு பதில் தெரியாது, அது ஆச்சரியம் கிடையாது. ஆனா உண்மையான மகாராஜாவுக்கும் பதில் ஞாபகத்துல இல்ல. இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேனே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.